ஜாதகத்துல வந்து நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். பொதுவா பாத்தீங்கன்னா எத்தனை விதமான தோஷங்கள் இருக்கு சார்? மூலம்னா மாமியாருக்கு ஆகாது, ஆயில்யம் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட சேஷனுக்கு ஆகாது, தம்பிக்கு ஆகாது. இதெல்லாம் ஒரு கன்வென்ஷன். ஒரு மகத்தில் பிறந்த மகாராஜிக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். மகத்தில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் முதலமைச்சராக முடியுமா? எல்லாருக்கும் தெரியும். கண் திஷ்டினா என்னன்னு தெரியுமில்ல? கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்காவது தெரியுதா? சொல்ல முடியுமா? இந்த நாகதோஷங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. லக்னத்தில் ராகு கேது இருந்தால், 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் நாகதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம். இந்த காலசர்ப்பதோஷங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. இதுதான் இருக்கிறதுக்குள்ளே பிரம்மகத்தி தோஷம் தான் மிக முக்கியமான தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது வந்து அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜாதகங்களில் இருக்கிற தோஷங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட மார்கபந்து, ஜோதிட பேரரசு திரு அல்லூர் வெங்கட்ரமண ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜோதிட பேரரசு, ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கனிவான வணக்கங்கள் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு உரித்தாகுக. சார், இன்னைக்கு வந்து இந்த பதிவில் வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தோஷங்கள் தான் வந்து எங்களுக்கு தெரியும். குறிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரி ஒரு சில தோஷங்கள் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ ஜாதகத்தில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான தோஷங்கள் இருக்குது சார்? பொதுவாக ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதை நான் பல நூல்களிலிருந்து குறிப்பெடுத்து 63 வகை தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புஸ்தகம் எழுதினேன். முக்கியமாக அந்த 63 அடங்கி போச்சு எல்லாமே, அதுக்கு மேலே இல்லை. முதல்ல நட்சத்திரம்ங்கிற பொழுது நட்சத்திரங்களில் எப்படி நட்சத்திரங்கள் தோஷங்கள் ஏற்படுறேன். நட்சத்திரங்கள்லேயும் தோஷங்கள் இருக்கா? நட்சத்திரங்களையும் தோஷங்கள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரமானது நம்ம மிருகசீஷ நட்சத்திரம் மட்டும் 8 ஒளியாண்டு தூரத்தில் இருக்குங்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 50 ஒளியாண்டு, 60 ஒளியாண்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு மணிக்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ராக்கெட்டை செலுத்தினால் அது வந்து மிருகசீஷ நட்சத்திரம், அது டார்க் ஸ்டார்னு சொல்கிறது இங்கிலீஷில், அதுக்கு போய் சேர்றதுக்கு 2,40,000 வருஷங்கள் ஆகுங்கிறாங்க. இது அதுக்கு மேலே உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சொன்னாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் நமக்கு புரியாத புதிர். இன்றைக்கி இவ்வளவு சேட்டலைட் ஃபோட்டோ இவ்வளோ வச்சிட்ருக்கோம், அன்றைக்கி எப்படி சொன்னாங்க? இதுதான் வந்து ஒரு பெரிய விஞ்ஞான உண்மை. அதனால் இந்த 63 வகை தோஷங்கள் எழுதும் பொழுது இந்த பொதுவாக நட்சத்திரங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மேஷராசி எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. பொதுவாக நட்சத்திரங்களை சொல்லி தான் நம்ம கோயிலில் அர்ச்சனையே பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறோம். இது நம்மளுடைய கன்வென்ஷன். அது தெய்வத்துக்கு போகுதோ போகலையோ அதை பார்த்து செய்கின்றது. நம்ம கன்வென்ஷனை மீறக்கூடாது. குடும்ப பழக்கங்கள் என்னவோ அதை மீறக்கூடாது. எல்லோரும் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம ஆத்ம திருப்திக்காக நம்ம பேர், நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அதுக்கு ஒரு நட்சத்திரங்கள் உதவியாக இருக்குது, ராசி உதவியாக இருக்குது. இதுதான் நட்சத்திரங்களை பற்றி ஆரம்ப ஸ்டேஜ். நட்சத்திரங்கள் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் உள்ளது. நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியும் போட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரங்களில் வந்து 27 நட்சத்திரங்கள் தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 28வது நட்சத்திரம் அபிஜித்துன்னு ஒன்று இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வந்து அவுட் சைடு சோடியா, இந்த வான் மண்டலம் நம்ம கட்டங்கள் போடுறோமே அதுக்கு வெளியில் இருக்குது. அதனால அவங்க கொண்டு வரலை. அபிஜித் நட்சத்திரம் வேறு, அபிஜித் முகூர்த்தம் வேறு. மத்தியானம் 12 நடு பகலில் வந்து அதாவது சூரியோதயம் 6 மணின்னா சாயந்தரம் அஸ்தமனம் 6 மணினா மத்தியானம் 12 வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக மாறும். அதுதான் வந்து அபிஜித் முகூர்த்தம். அந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது வேறு, அபிஜித் நட்சத்திரங்கிறது வேறு. பொதுவாக நட்சத்திரங்கள்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சினிமா நட்சத்திரங்கள், அழகு சாதனங்கள் எல்லாருமே நல்லா தெரியும். அது போய் சேரக்கூடிய இடத்த வச்சு தான் பலன்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சினிமா நடிகை பத்மினி இருந்தாங்க. அவங்க எவ்வளோ கௌரவமாக இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு போனாங்க, நாட்டியப்பள்ளி வச்சாங்க, கல்யாணம் ஆச்சு, கௌரவமாக இருந்து. அதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் இருக்காங்களா? சினிமா நட்சத்திரங்களும் இருக்க முடியாது.
கண் கூட பார்க்குற உண்மை. ஆக மொத்தம் அந்த நட்சத்திரங்கள் போய் இருக்கக்கூடிய இடம், சேரக்கூடிய இடம், அது யாரோட சேர்ந்துருக்கு, அதை வச்சு தான் முடிவு பண்ணணுமே ஒழிய பொதுவான நட்சத்திர பலன்கள்ங்கிறதே கிடையவே கிடையாது. இப்போ பொதுவாக உங்களுக்கு எல்லாமே தெரியும், மூலம் ஆயில்யம், மூல நட்சத்திரமாக ஆகாது, ஆயில்யம் ஆகாது. மூலம்னா மாமியாருக்கு ஆகாது, மூலம் ஆயில்யம் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட சேஷனுக்கு ஆகாது, தம்பிக்கு ஆகாது. இதெல்லாம் ஒரு கன்வென்ஷன். இது கிராமத்தில் சொல்லிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எந்த புத்தகத்துலையும் சொல்லப்படவில்லை. ஏன்னா பொதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆளும், பரணி தரணி ஆளும், கேட்டை கோட்டை கட்டி ஆளும், அவிட்டம் தவிட்டுப்பானை எல்லாம் போல். அப்படின்னா ஒரு மகத்தில் பிறந்த மகாராஜ்யத்துக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். மகத்தில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் இருக்காங்க, அவ்வளோ பேரும் முதலமைச்சராக முடியுமா? அதனால் இதெல்லாம் ரைம்ஸுக்காக சொல்லப்பட்டது. அதனுடைய மூலம்ங்கிறது எந்த தோஷமும் இல்லை, ஆயில்யம்ங்கிறது எந்த தோஷமும் இல்லை. அடுத்தது மூல நூல்களில் நான் பார்க்கும் பொழுது ஆயில்யம் கேட்டை மூலத்தை ஒரு 10 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு 10 பாகத்தில் பொதுவாக ஆயில்யத்தை பிரிச்சிருக்கிறதுல அதில் ஆயில்யத்துக்கு முதல் பாகத்தில் பிறந்தவங்க 1 to 5 நாளைக்கு 12 பாகமாக பிரிச்சிருக்காங்க ஆயில்யத்தை. ராஜ்ய சம்பத்து, பிதுர் நாசம், மாதுர் நாசம், அதிக காமம், பிதுர் பக்தி, விசேஷ சக்தி, தனநாசம், சந்நியாசம், சுகபோக பிரியம், தனசம்பத்து இப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஆக இதில் ஒரு இடத்துல கூட மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாதுங்கிற வார்த்தையே வரல. இந்த கிராமத்தில் இருக்கவங்க அதை சொல்லியே கிராமத்தில் மக்களை மூலமாக வேண்டவே வேண்டாம் கல்யாணத்துக்குன்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. மூல நட்சத்திரனால தோஷம் கிடையாது ஒன்று. அடுத்ததாக இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே கோயில் இருக்குது. அஸ்வதி முதல் ரேவதி வரை. அஸ்வதிக்கு திருத்துறைப்பூண்டியில் மருந்தீஸ்வரர் பெரிய நாயி திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. ரேவதிக்கு தாத்தையங்காரிப்பேட்டையில் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் இருக்கா? மகாராஷ்டிரா பம்பாயில் போகும்போது பார்த்தா மகாராஷ்டிராவிலையும் இருக்குது. பெங்களூரில் இருந்தேன் 8 வருஷம். பெங்களூர்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்குது. இது நட்சத்திர கோயில்னா அந்த நட்சத்திரக்காரங்க அந்த கோயிலை வழிபடுறது சிறப்புங்கிறதுக்காக முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்பாடு. இப்போ நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பொதுவாக இப்போ முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? இப்போ 63 தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் முக்கியமான தோஷங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன குறிப்பிட்டீங்க? முக்கியமான தோஷங்கள் கிரகண தோஷம், முதல்ல குழந்தை பிறப்பில் ஏற்படும் தோஷங்கள், கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம், செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், அதுக்கப்புறம் சுப அசுப யோக தோஷம், பாபகர்த்தாரி யோகம். பாபகர்த்தாரி யோகம் பின்னால் விளக்கம் வரும். மாந்தி தோஷம், அஷ்டவர்க்க தோஷம், பிரம்மவத்தி தோஷம், இந்த மாதிரி அசுப தசாபுக்தி தோஷம், கிரக சேர்க்கைகள் தோஷம், சுபகிரகங்கள் சேர்க்கை, சுபகிரகங்களோட அசுபகிரகங்கள் சேர்க்கை, இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள் முனிவர்களால் சொல்லப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக சில தோஷங்களுக்கான பரிகாரங்கள், இந்த தோஷத்தினால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் நேயர்களுக்காக ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. கிரகண தோஷம்னு சொன்னேன். கிரகண தோஷத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண தோஷத்தில் பிறந்தாங்கன்னா பிறப்பை அவாய்ட் பண்ண முடியாது. ஆமாம், பிறப்பை கிரகணத்தன்னைக்கு வயிற்று இடுப்பு வலிச்சதுன்னா பிறந்ததான் ஆகணும். அதுக்காக கிரகண தோஷத்தில் பிறந்ததுக்காக குழந்தைக்கு ஜீவ ஒளி இருக்காதுங்கிறது ஒரு கல்ச்சர். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்த 30 நாளிற்குள்ளே புண்ணியாஜனம் பண்ணும் பொழுது ஒரு கலசத்தில் தீர்த்தத்தை வச்சு ஒரு ஜபம் பண்ணி, அந்த சூரியனுடைய சந்திரனுடைய ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தை மேலே தெளிக்கணும்னு சொல்கிறாங்க. உண்டு இல்லையா? அதுவும் முடியலையா? சூரியனுடைய சந்திரனுடைய கிரகணங்கள், சூரிய கிரகணமாக இருந்தால் ஒரு வெள்ளி தட்டு, வெள்ளி பிளேட், சின்ன அது மாதிரி சூரியனுடைய உருவத்தை அடித்து பிரதிமைன்னு சொல்கிறது, அதை தானமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, தானமாக கொடுக்குற பழக்கம் அந்த ஃபேமிலியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐயரை வச்சு தான் புண்ணியாஜனம் பண்ணுவாங்க, அவருக்கே கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலைன்னு சொன்னால் எந்த மாரியம்மன் கோயில் உண்டியல்லையும் கொண்டு போய் சேர்க்கலாம். இதெல்லாம் குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டியது 30 நாளில். அப்போ தான் அந்த பாலாரிஷ்டம் தாக்காது. ஓகே, இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது லைஃப்பில் உதவும் சார்? பொதுவாக ஏற்கனவே சொன்னேன், சூரிய சந்திர கிரகணத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஜீவ ஒளி இருக்காதுன்னு. அதுக்காக இந்த பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இது செய்கிறது மூலமாக அந்த குழந்தைக்கு சக்தி உண்டாகும். பாசிட்டிவ் எனர்ஜி சக்தி. தீர்த்தத்தை தெளிக்கிறோம்ல, தீர்த்தம்னா அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 5 ஐட்டம் போடுவாங்க. பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூவு, ஏலக்காய் பொடி, இன்னும் 2 பொடிகள் இருக்குது, மருந்து கடையில் கலந்தே வச்சுருக்காங்க. அதை தீர்த்தத்தை தெளிக்கிறதன் மூலமாக ஜப ஹோமம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லும் போது அதை அப்சர்வேஷன் பண்ணிக்குது. அதை தெளிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஜீவ ஒளி உண்டாகிறதுங்கிறது பராசரர் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. அடுத்தது குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிறைய இருக்குது. இப்போ
பரிவேஷம், கண்டாந்த சந்தி, லக்ன சந்தி, திதி சந்தி, குறைப்பிரசவம், கூவை தோஷம், வானவில் தோன்றிய போது குழந்தை, உத்தராயண தட்சிணாயன சந்தி, சூறாவளி காற்று, இடிமின்னல், கொல்லிமீன் வீழ்ச்சி, அமாவாசை தோஷம், பூகம்பம் நேரத்தில் பிறந்தது, இதெல்லாம் வந்து வால் நட்சத்திரம் தோன்றிய போது பிறந்த குழந்தை, இதெல்லாம் குழந்தை பிறத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களாக சொல்லியிருக்காங்க. இப்போ பரிவேஷம்னா வேறு ஒன்றும் இல்லை, நிலா கோட்டை கட்டியிருக்குன்னு ஒரு கன்வென்ஷன் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிலாவை சுற்றி ரவுண்டாக ஒரு சர்க்கிள் தெரியும். அது நிலா கோட்டை கட்டுறது கிராமத்தில் முழுக்க சொல்லுவாங்க. அது வந்து கோட்டை கட்டுறது. அந்த நேரத்தில் குழந்தைக்கு வந்து பாதிப்பு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சந்திரனுக்கு பலம் அதிகம். அப்படி இருந்தாலும் கோட்டை கட்டினதுனால கொஞ்சம் பலம் குறையுது. அந்த திசை நடக்கும் பொழுது அந்த பாதிப்பு இருக்குங்கிறாங்க. இந்த கண்டாந்த சந்திங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு திதிக்கும் நாழிகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த நாழிகையில் முடிகிறது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிலே கேட்டே ரேவதி, இதெல்லாம் கண்டாந்த சந்தின்னு ஆயில்ய நட்சத்திரம் முடியுது. முடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை 62 நாழிகை ஆயுள் நட்சத்திரம் இருக்குன்னா 61 நாளையில் பிறக்கக்கூடிய வந்து கண்டாந்த சந்தின்னு பேர். இதுக்கெல்லாம் வந்து பெருசாக பலன்கள் சொல்லப்படவில்லை. அந்த புண்ணியாஜனம் போது செய்கிறது தான். இந்த லக்ன சந்தி ராசி சந்திங்கிறது ரொம்ப முக்கியமான சந்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டம் 30 டிகிரின்னு தெரியும். ஒரு குழந்தை வந்து 29 டிகிரி 50 செகண்டில் பிறக்குது. அப்போ லக்ன சந்தி தானே. ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ முன்பின்னா போனால் லக்னம் மாறும். நம்ம லக்னத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே பலன் சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து ஸ்ரீபதி பத்ததியில் குந்தலக்ன ஸ்புடம்னு ஒரு கடை கொடுத்துருக்காங்க. அந்த முறைப்படி போட்டு லக்ன ஸ்புடத்தை எப்படி கூட்டலாம் குறைச்சலாங்கிறத பார்க்கணும். அந்த குந்தலக்ன ஸ்புடம்ங்கிறது தனியாக தான் சொல்ல முடியும், இதில் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் திதி சந்தி, நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, இந்த மாதிரி குறைக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தையுடன் கொஞ்சம் குறைக்கும் பொழுது கொஞ்சம் ஆபத்துகள் உண்டாகலாம். ஆனால் அந்த குழந்தை உயிருடன் இருக்கும் பொழுது வாழ்க்கையிலே போராடி மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். வராகமீரர் சொல்லியிருக்கார். இந்த சந்திக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தராயண தட்சிணாயன சந்தி. உத்தராயண தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரியும். ஆடி மாதம் 1ஆம் தேதி, தை மாதம் 1ஆம் தேதி. ஆனால் இது வந்து தை மாதம் 1ஆம் தேதி, ஆடி மாதம் 1ஆம் தேதியெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால்னு கேட்டிங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னால். இப்போ வந்து ஆடி மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். பாம்பு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கத்திலேயே ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகப்பிரவேசம், சூரியன் கடகப்பிரவேசம்னு இருக்குது. மார்கழி மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதியே மகர பிரவேசம்னு இருக்கும். இன்றைக்கி அந்த உத்தராயண தட்சிணாயன காலங்களே மாறிப்போச்சு. பொதுவாக அந்த சந்திகளில் மாதம் பிறக்கிறது மாத சந்தி. சாயந்தரம் 5:30 மணி சூரிய அஸ்தமனம் ஆகுது பார்த்தீங்களா, 6:02க்கு சூரிய அஸ்தமனம் ஆகும். அந்த நேரத்தில் பிறக்கிறது 6:01க்கு உதயமாகும். இந்த 6:01க்கு பிறக்கிறது இதெல்லாம் வந்து சந்திகள்னு சொல்கிறது. இவங்கள்லாம் வாழ்க்கையில் போராடி மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. அதே மாதிரி சூறாவளி காற்று, இடிமில்ல நேரம், கொல்லிமீன் வீழ்ச்சி, இந்த குழந்தைகள்லாம் பிறக்கும் பொழுது பொதுவாக அந்த கொல்லிமீன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வெடித்து சிதறக்கூடிய கற்கள் தான் நட்சத்திரங்கள். அந்த கற்கள் வந்து இன்னும் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும், எரிஞ்சு விழுகும். அந்த எரிஞ்சு விழுகிற நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கிறான். இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் எப்போ வானத்தை பார்த்துட்டே இருக்க முடியுமா கொல்லிமீன் விழுகுதான்னு? இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து அந்த குழந்தைக்கு சரியான ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் ஊகம் பண்ணலாம். ராத்திரி 11:30 மணிக்கு பிறந்திருக்கு, 11 மணிக்கு பிறந்திருக்குன்னா அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் விழுகும். சூரியனுடைய வெடிச்சு சிதறாங்க, எரிஞ்சு பூமிக்கு வந்தோன்னே சாம்பல் ஆகிடும். அது தெரியுமில்ல, சூரியனுடைய நட்சத்திரத்திலேருந்து இருக்கக்கூடிய வெடிச்சு சிதறாங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்கள் தவிர ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து வெடித்து சிதறும். சூரியனுடைய ஒளியின் ஹீட்டுனால் அது வெடித்து சிதறும் பொழுது பூமிக்கு தான் வரும். ஆகர்ஷண சக்தி இழுக்குது. பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி இழுக்கும் பொழுது பூமியினுடைய பிரவேசத்துக்குள்ளே வரும் பொழுது அது சாம்பல் ஆகிடும். இது கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. இதில் வந்து எத்தனையோ பேர் வந்து அந்த சாம்பலெல்லாம் நிறைய கற்கள் விழுந்து சாம்பல் விழுந்த இடம், கல் விழுந்து பள்ளமான இடங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் பிறக்கக்கூடிய தோஷங்கள். பொதுவாக இதுக்கெல்லாம் பெருங்கொண்ட அளவில் பரிகாரங்கள் செய்ய வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் புண்ணியாஜனம் செய்யும் பொழுது அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சால் போதுமானது. அடுத்ததாக இன்னொரு தோஷம். அடுத்தது இந்த கண் திஷ்டி தோஷம்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் கண் திஷ்டினா என்னன்னு தெரியுமில்ல. கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்காவது தெரியுதா? சொல்ல முடியுமா? அதாவது ஒரு சிலருடைய உடம்பில் வந்து பிளட்டே பாய்சனாக இருக்குமா. அவங்க கண்ணை வந்து பார்க்கும் பொழுது அந்த ரேஸ் வந்து பாதிக்குமா. அது யார் அதிகமாக பாதிக்கும்னா
குழந்தைகளைத்தான் அதிகமாக பாதிக்கும். குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். அதுக்காகத்தான் கரும்புள்ளி வைக்கிறது. அந்த கரும்புள்ளியை தாண்டி அந்த ரேடியேஷன் போகாது. உண்மையான ரீசன் அதுதான். அதுக்கு பூசணிக்காயில் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கிரகப்பிரவேசான தொங்க விடுறாங்கல்ல, அந்த கருப்பு மை வந்து அந்த விஷம் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா அந்த ரேடியேஷனில் அது வீட்டுக்குள்ளே போகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு விஞ்ஞானப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ரினோ கதிர் தேநீரில் வந்து ஒன்று ஆய்வு ஆரம்பிக்கிறேன்னாங்க. அது ப்ரொப்போஸ் பண்ணி அரசியல் காரணங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்குது. அது வேண்டாம் நமக்கு. மனித உடலில் ஒவ்வொரு வினாடியும் 100,000 கோடி நியூட்ரினோ துகள்கள் புகுந்து வெளியாகின்றன. இவை மிகவும் நுண்ணிய துகள்களாகும். இது பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மிக் கதிர்களிலிருந்து கிடைக்கின்றன. இதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. யார் நியூட்ரினோ கதிரை பற்றி போட்டு அதுக்கு 12,500 டன்னில் காந்தம் வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நியூட்ரினோங்கிறது ஒரு ஆய்வகம் வைக்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாங்க. அது சயின்டிஸ்ட்டு நியூட்ரினோ கதிரை ஒவ்வொரு பாடியும் எப்படி தாக்குதுங்கிறதுக்கு 12,500 டன் காந்தத்தை வச்சு பூமிக்கு அடியில் வச்சு அதை ரிசர்ச் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஆக மொத்தம் தேனிக்கிட்ட வைக்க போகிறாங்க. அது மன்மோகன் சிங் காலத்தில் வச்சது, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. அது சக்ஸஸ் ஆனாக்க இந்த நியூட்ரினோ கதிர் அதாவது மனுஷ உடம்புல எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு விஞ்ஞான ப்ரூஃப் அது. புரியுதுங்களா? அப்புறம் விஷகன்யா தோஷம்னு ஒன்று உண்டு. விஷகடிகை நேரம் ஏற்கனவே மாந்தியில் சொன்னேன் நான். விஷகன்யா தோஷங்கிறது ஒவ்வொரு நேரமும் பஞ்சாங்கத்தில் பார்த்தியா தியாஜ்யம்னு போட்டிருப்பாங்க. அந்த தியாஜ்ய நேரத்தில் பிறந்த குழந்தையை பெண்களைத்தான் பாதிக்கும். விஷகன்யா தோஷம். இந்த விஷகன்யா தோஷத்துக்கு பொதும்பகுதி பலன்கள் சொல்லப்படவில்லை. பாதிப்பு என்னங்கிறத பெண்களுக்கு தான் பாதிக்கும். அதுக்கு வந்து தெய்வீக வழிபாடு போதுமானது. விஷகன்யா தோஷத்தில் பிறந்திருந்தால் அந்த 30 நாளில் அந்த அவங்க குல வழக்கப்படி குலதெய்வத்துக்கோ மாரியம்மனுக்கோ தக்க அதாவது வெள்ளியில் அதாவது நம்ம கல்ச்சர் உருவம் வாங்கி போடுறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. இல்லை கை கால் வாங்கி போடுறது அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் இருக்குது. அதுபடி செஞ்சால் போதும். ஒரு உருவத்தை வாங்கி போட்டால் போதும். அதான் விஷகன்யா தோஷங்கள்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ விஷகன்யா தோஷம்னு சொன்னேன்ல, இப்போ குழந்தை பிறந்தோன்னே ஜாதகத்தை பார்க்குறோம், பஞ்சாங்கத்தை பார்க்குறோம். அன்றைக்கி தியாஜ்யம் 12லேருந்து 1.5ன்னு போட்டிருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்ததுன்னா விஷகன்யா தோஷத்தில் பிறந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. விஷகன்யா தோஷம் இருக்குது. அந்த சமயபுரம் மாரியம்மனோ இல்லை வேறு மாரியம்மனுக்கோ உருவம் மனித உருவம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க மண்ணில். அதை வாங்கிக்கொண்டே காணிக்கையை செலுத்தினா அந்த தோஷம் நீங்கி போச்சு. அடுத்ததுக்கப்புறம் புத்திர தோஷம். இந்த புத்திர தோஷங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக 5ஆம் இடத்துல குரு இருந்தால் ஆகாது. காரகோ பவனாசாயாங்கிறது 5ஆம் இடத்துல குரு இருந்தால் ஆகாது. அதாவது காரகோ பவனாசாயங்கிற தோஷம் வருது. இருந்தாலும் அதை இதிலேயே சொல்லிடுறேன். இப்போ 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாயாருக்கு ஆகாது. இதெல்லாம் பொது பலன்கள். 5ஆம் இடத்துல குரு இருந்தால் புத்திர தோஷம், 7ஆம் இடத்துல சனி இருந்தால் கலத்திர தோஷம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கலத்திர தோஷம், சனி இருந்தாலும் கலத்திர தோஷம். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறது. காரகோ பாவனாசாயான்னு அதுக்கு ஒரு வேடிங்ஸ். அந்தந்த தசாபுக்திகள் நடக்கும் பொழுது தனியாகவும் இருந்தால்தான் அந்த கெடுதல் வரும். இப்போ சனி தசை ஒருத்தருக்கு பிறந்து 100 வருஷம் கழித்து வருது, 7ஆம் இடத்துல சனி இருக்குது, என்ன பண்ணும்? அப்போ தோஷம் வராது. புரியுதுங்களா? அது காரகோ பாவனாசாயான்னு சொல்கிறது. அடுத்தது புத்திர தோஷம். இந்த 5ஆம் இடத்துல குரு இருந்தால் உடனே புத்திர தோஷம்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு அஷ்டவர்க்கம் போடணும். அஷ்டவர்க்கத்தில் பரல் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடம், சந்தான திதி கேந்திரம்னு 3 கணக்கு இருக்குது. அது எப்போ பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்து 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னா அந்த கணக்கு போடணும். பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடம், சந்தான திதி கேந்திரம் அப்போ போட்டு பார்க்கணும். ஏன் முன்னாலே இதை பார்க்குறது இல்லை? கல்யாணத்தும் போதே இந்த 11 பொருத்தங்கள் பார்க்குறது தான் ஒரு கன்வென்ஷன். இதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஏன்னா அது பிறந்த நேரம் கரெக்டான துல்லியமாக வேணும். அதனால் இதை பார்க்குறது இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொரு பழக்கம் ஒன்று உண்டு. இப்போ ஒரு கன்வென்ஷனில் பார்த்துட்ருக்கோம். புத்திர தோஷமெல்லாம் பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடம்லாம் எல்லோரும் போட தெரியாது, போடுறது பார்க்குறது இல்லை. நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம், செவ்வாய் தோஷம், சந்திர தோஷம் பார்ப்போம். பார்த்துட்டு பொருத்தத்தை பார்த்து சொல்லிடுறோம். இப்போ வந்து இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஜெனியூனாக இருக்கானா, பொண்ணு ஜெனியூனாக இருக்கா அப்படின்னு யார்ட்டையும் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னா கேட்குறோம். ஒரு கன்வென்ஷனில் பார்க்குறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது ஒரு கன்வென்ஷன். அதுக்கப்புறம் பாலாரிஷ்டம். இந்த பாலாரிஷ்டங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து குழந்தை வந்து இந்த ஜாதகங்களில் என்னென்ன அமைப்புகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷம் உண்டாகும். பாலாரிஷ்ட தோஷத்துக்கு பொதுவாக வந்து இந்த ஹோமங்கள் தான் சொல்லியிருக்காங்க. யாகங்கள், ஹோமங்கள்னால் வீட்டில் வச்சு கலசத்தை வச்சு அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது. இப்போ
சந்திர திசையில் பிறந்ததுனாக்க, சந்திர திசைன்னா அப்படி சொன்னாக்கா ரோஹிணி மிருகசீஷம், ரோஹிணி மிருகசீஷம் இதெல்லாம் வந்து சந்திர திசைக்கு வரும். அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, அந்த ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சந்திரனுக்குள்ள ஜபம் இருக்குது, அதை செஞ்சு தீர்த்தத்தை குழந்தைக்கு தெளிக்கணும். இவ்வளவு தான். அதுக்கு மேலே புத்திர தோஷத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அடுத்தது ருது தோஷம். ருது தோஷங்கிறது போது இன்றைக்கி வந்து ருது தோஷத்தை வந்து பெரும்பகுதி யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. ஏன் அந்த காலத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ருது தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்களா, 12 வயசு 14 வயசு 13 வயசுலலாம் கல்யாணம் பண்ணாங்க, ருதுவாகிறதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ ருதுவானதுக்கப்புறம் புருஷன் வீட்டில் எப்போ கொண்டு போய் விடலாங்கிறதுக்காக ருதுஜாதத்தை கணிச்சாங்க. புரியுதா? இன்றைக்கி ருதுவாகி 10 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்துக்கு பண்ணுறோம், 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்குது. அதனால் இன்றைக்கி ருது தோஷத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. இருந்தாலும் ருது தோஷ நட்சத்திரத்தை வச்சு ஒரு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றவும், முருகனுக்கு விளக்கேற்றவும், ஒரு வாரத்துக்கு ஏற்படுத்தவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. சாதாரணமான உள்ள இதுதான். அதை வந்து செஞ்சால் போதுமானது. அதில் ருது தோஷத்தில் வந்து ருது நட்சத்திரம், ருது திதி, ருது லக்னம் எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எல்லாம் சாதாரண பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய, ஒரு அஷ்டமிக்கு துர்க்கைக்கு அபிஷேகம் செய்யவும், ராமனுக்கு அர்ச்சனை செய்து வஸ்திரஸ்தானம் செய்யவும், பெருமாள் கோயிலுக்கு 12 பேருக்கு அன்னதானம் செய்யும், இதுதான் சாதாரண பரிகாரங்கள் தான். ஆனால் இது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. நடைமுறையில் இல்லைன்னாலும் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஜனங்கள் இன்றைக்கி ருதுஜாதகம் எழுதுகிறாங்க. ஸ்டாண்டர்டாக உள்ளவங்க, அப்லோடிங் பண்ணவங்க, ஸ்டாண்டர்ட் டவுனில் இருக்கவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல. கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட மக்கள் இன்றைக்கும் அந்த ருதுஜாதத்தை வந்து கேட்பாங்க என்கிட்ட. ஓ ருதுவாயிருக்கு சாமியும்பாங்க. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து, ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே இருக்கார், அவருக்கு போய் ஒரு அருகம்புல் ஒரு வெண்டையை சாத்தி மாலை போட்டு வா, இல்லை வெத்தலை மாலை ஒன்று போட்டுட்டு வா போதும், இல்லை சனி பகவான் இருக்கார் அவருக்கு போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வா, வீட்டுக்கு அழைச்சதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டுன்னு சொல்லுவேன். சரியாக போச்சு, அவ்வளோதான் ருது தோஷம். அதுக்கப்புறம் சஷ்டாஷ்டகம், அது திருமண புத்தத்தில் வருது, அது இதில் வேண்டாம். அப்புறம் நாகதோஷம். இந்த நாகதோஷங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாகி போச்சு. லக்னத்தில் ராகு கேது இருந்தால், 7ஆம் வீட்டில் ராகு இருந்தால் நாகதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம். இந்த காலசர்ப்பதோஷங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருந்தால் காலசர்ப்பதோஷம். நானும் அத்தனை மூல நூல்லையும் படித்து பார்த்தேன். காலசர்ப்பதோஷம்னு எந்த நூல்லையாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ராகு கேதுங்கிறது 2 பாவ கிரகங்கள், அதுக்கு நடுவில் இருக்குது காலசர்ப்பதோஷம். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருது. கிளாக் வைஸில் இருந்தால் காலசர்ப்ப யோகம், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் காலசர்ப்ப தோஷம் கிரகங்கள். இது வந்து ஜென்ரலாக ஜோதிடர்கள் தான் சொன்னதே ஒழிய எந்த மூல நூல்லையும் கிடையாது. காலசர்ப்ப தோஷம்னா பயப்பட வேண்டிய தோஷமே இல்லை. நாகதோஷமும் 7-8 ராகு இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. நாகதோஷம் அப்படின்னு இருந்தாலே மாரியம்மனுக்கு வெள்ளியில் ஒரு நாகம் வாங்கி போட்டால் போதுமானது. காலசர்ப்ப தோஷம்னா ஒரு ஜோடி, இது கன்வென்ஷனில் வந்ததுக்காக மக்களை ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறது, அது நடக்கவும் செய்யுது. ராகு கேதுக்குள்ளே இருந்தால், ராகுக்கு ஒரு வெள்ளி நாகம், ராகுவுக்கு வந்து வெள்ளியில் நாகம், கேதுக்கு வந்து தலையில்லாமல் ஒன்று இருக்கும், வெள்ளி நகைக்கடைகளில் வச்சுருக்காங்க. அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் போட்டுருங்க, போதுமானதுன்னு சொல்லுவேன். செவ்வாதோஷம் இது வந்து ரொம்ப பிரபலமானது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல லக்கிடத்தில் 7, 8, 12 இருந்தால் செவ்வாதோஷம். உடனே செவ்வாதோஷங்க 12ஆம் இடத்துல இருக்குங்க செவ்வாதோஷம். இந்த செவ்வாதோஷத்தை வச்சு நிறைய இப்போ திருமணங்களே வந்து தடைப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காளிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் சந்திரன் சுக்கிரன் 3க்கும் செவ்வாயை பார்க்கணும். இப்போ 2, 4, 12 இருக்கிறதெல்லாம் அதாவது ஒன்று ஓடி வந்துடும். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பார்க்கும்போது ஓடி வரும், அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது. 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருந்தால்தான் கவலைப்படணும். 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எப்போ கவலைப்படணும்? அந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாதசை நடந்தால் தான் கவலைப்படணும். பிறந்த பொழுதே செவ்வாதசை முடிஞ்சு போச்சுன்னா 120 வருஷம் கழிச்சு செவ்வாதசை வரும். 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் பெஸ்ட் சேஃப்கார்டு அகைன்ஸ்ட் சிமிலர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் மார்ஸ் இன் தி அதர் சார்ட். இஃப் இட் இஸ் இன் 7th or 8th, சிமிலர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் மார்ஸ் இன் 8th place or 7th place. இதுதான் சொல்லியிருக்கு இங்கிலீஷ்லேயும். காளிதாசன் அதாவது 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருந்தால் 7, 8 செஞ்சுட்டு போ, திருப்திகரமான மன வாழ்க்கை இருக்கும். 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இல்லாததை செஞ்சால்தான் செவ்வாய் தோஷம், தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை இருக்காது. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலை. நம்ம தான் எல்லாத்துக்கும் 7, 8 செவ்வாய்ன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. அடுத்தது கலத்திர தோஷம். அதான் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சொன்னேன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் தான் கலத்திர தோஷம், 8ஆம் இடத்துல சனி இருந்தால் மாங்கல்ய தோஷம். இதெல்லாம் அந்த திசையும் நடக்கணும்.
அந்த திசை இல்லைன்னாக்கா ஒன்றுமே பண்ணாது. அதனால் வந்து இதை மேலே இருந்த மாதிரியாகவே எல்லாருமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே 8ஆம் இடத்துல சனி இருக்குது. சனி 80 வயசில் வந்தாக்க அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் குறைஞ்சா என்ன, கூண்ணா என்ன, இருந்தா என்ன, புரியுதுங்களா? 8ஆம் இடத்துல சனி இருந்தால் மாங்கல்ய தோஷம் தான். கல்யாணம் ஆகும்பொழுது 8ஆம் இடத்துல சனி இருக்குதா? அப்போ என்ன பண்ணுறது? அது முக்கியமான பாயிண்ட். சனி வந்து யாரோட இருக்குது? உச்ச வீட்டில் இருக்கா, நீச்ச வீட்டில் இருக்கா, சொந்த வீட்டில் இருக்கா, யாரோட சேர்ந்துருக்கு, சந்திரன் சனி சேர்க்கை இருக்கா, அப்போ புனர்பூ தோஷம் வருதா? இவ்வளவையும் பார்த்து தான் முடிவு பண்ணுமே ஒழிய 8ஆம் இடத்துல சனி சொந்த வீட்டில் இருக்குது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது மேரேஜ் ஆகிற டைமில் வந்துச்சுன்னா என்ன பண்ண? மேரேஜ் ஆனால் சனி பகவானுக்கு அர்ச்சனை, இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை, ஆஞ்சநேயர் வழிபாடு, அது போதுமானது. அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஒரு 5 வாரம் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணால், ஏன்னா சனிக்கு செய்ய வேண்டிய பிரீதிகளை ஆஞ்சநேயருக்கு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு புராண கதை உண்டு. என்ன புராண கதைன்னு கேட்டீங்கன்னா, ராமர் வந்து சீதையை வனவாசம் கொண்டு போகும்பொழுது ஆஞ்சநேயர் போய் எரிச்சார். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ புகை வந்து வரவே இல்லையாம். எங்கே போச்சு புகைன்னு பார்த்தா எல்லாத்தையும் சனி பகவான் எடுத்துக்கிட்டாராம். உடனே சனி பகவானை ஆஞ்சநேயர் ரிலீஸ் பண்ணாராம். அதனால் சனி பகவான் சொன்னாராம், என்னுடைய பக்தனுக்கு என்னை வழிபட்டாக்க உன்னால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி போயிடுனாராம். அதனால் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணால் போதுமானது. ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து பாதகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம்னு சகடை தோஷம், இதெல்லாம் இருக்குது. இந்த கேந்திராதிபத்திய தோஷம்னாக்கா குருவுக்கு தான் அதிகமாக உண்டு. இப்போ மீன லக்னம்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதி குரு. அவர் 10ஆம் இடத்துல இருந்தால் தனுர் ராசி, அப்போ அந்த கேந்திரத்தில் இருக்குது. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். மீன லக்னத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறது வந்து மிதுன ராசி, அதில் இருந்தால் தோஷம் கிடையாது. 10ஆம் இடமான தனுசில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் தனுசு ராசி, அங்கே குரு சொந்த வீட்டில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம்னா அந்த குரு தசை குரு பலம் இல்லை, குரு தசை நடந்தால் பலம் இருக்காது. அதுதான் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறது. பாதகாதிபத்திய தோஷம்னாக்க ஜாதகத்தில் வந்து சரஸ்திர உபயம்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. சர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. சரஸ்திர உபயம், சரத்துக்கு 7ஆம் அதிபதி, சிரத்துக்கு 9ஆம் அதிபதி, உபயத்துக்கு 11ஆம் அதிபதி. இப்போ மேஷ லக்னம்னாக்க 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் சுக்கிரதசை நடந்ததுனாக்கா அந்த அவருக்கு வந்து சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி மகரம் வரும். அப்போ சனி பாதகாதிபதி ஆகிடுறாரு. அந்த பாதகாதிபத்திய தோஷம் அந்த தசாபுக்தியில் நல்லது செய்யாது. அதே மாதிரி ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிங்கிற பொழுது மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, குரு தசை நடந்தாக்க நடக்காது. 7ஆம் அதிபதி உபய லக்னத்திற்கு, மிதுன லக்னம்னா 7ஆம் அதிபதி குரு, குரு தசை நடந்தால் குருவுக்கு வந்து 2 தோஷம் வருது. பாதகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம், 2 தோஷம் வருது. அப்போ அந்த குரு தசையில் நன்மை நடக்காது. குழந்தை பிறப்பு ஏற்படுறதில் கொடி தோஷங்கிறது ஒன்று உண்டு. அந்த குழந்தைய வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அந்த கொடி வந்து சுற்றிக்கும், நரம்புகள் சுற்றிக்கும். அது பிறக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுத்தும். அது வந்து மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கன்வென்ஷன் கிடையாது. எந்த சாராவளியிலேருந்து எல்லா புத்தகத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன். கொடி சுற்றி பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் குறைவு. கட்டு போட்டு கட்டிகிட்டு இருக்கோம், நம்மளை வெளியில் வர்றோம், 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நமக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குமா? காலில் கட்டு போட்டிருக்கோம், உணர்ச்சிகள் இருக்குமா? அந்த இடம் மறந்து தானே போகும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஆரோக்கிய குறைவுன்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய கொடி சுற்றுறதுனால மாமாவுக்கு ஆகாதுன்னு இந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாமாவுக்கு வந்து குழந்தையே காட்டுறதில்ல, இந்த மாதிரி தோஷம். அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க கொடி சுற்றி பிறந்தா மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறது. இப்போவுமே அந்த பழக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி எல்லாம் எந்த புத்தகத்துலையும் மூல நூல்களையும் இல்லை. நான் அடித்து பேசுவேன். ஏன்னா நான் ஒரிஜினல் புத்தகம் முழுக்க 400 புத்தகம் வச்சுருக்கேன் அஸ்ட்ராலஜியில். அவ்வளவையும் படித்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பொழுது போகாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பிரம்மவத்தி தோஷம். இதுதான் இருக்கிறதுக்குள்ளே பிரம்மவத்தி தோஷம் தான் மிக முக்கியமான தோஷம். இந்த பிரம்மவத்தி தோஷங்கிறது வந்து தங்கத்தை திருடினவன், குருபத்தினி அடைஞ்சவன், அதே மாதிரி ஒரு 4-5 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணவங்களுக்கெல்லாம் பிரம்மவத்தி தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பசுவை வதை செஞ்சது, ரிஷிகளை வதம் செஞ்சது, முனிவர்களை செஞ்சது, முற்பிறவையில் செஞ்சது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜாதக அமைப்பில் பிரம்மகத்தி தோஷங்கிறத ஓரளவு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி இருந்தாக்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி ஸ்தலங்கள் கொடுமுடி. ஏன்னா சிவபெருமானுக்கே நிவர்த்தி பண்ணது கொடுமுடி. அங்கே வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் இருக்காங்க. அடுத்தது திருச்சியில் உத்தமர் கோயில்,
உத்தமர் கோயிலில் பிச்சாண்டார் கோயில்னு அதுக்கு பேர். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டியூரில் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் திருமூர்த்தி மலைன்னு இருக்குது. அந்த திருமூர்த்தி மலையில் தான் ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்க. அந்த திருமூர்த்தி மலையும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம். கடைசியாக வந்து ராமேஸ்வரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் சொன்னேன், ஜடாமகுடேஸ்வரர் கோயில், அந்த கோவில் வழிபாடு, இதெல்லாம் வந்து பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலங்கள். இந்த கோயில்களெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் போதுமானது, பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அவ்வளவுதான். தோஷங்கள் சம்பந்தமான பரிகாரங்கள் நிவர்த்திகள் ஓரளவு சொல்லியிருக்கேன். இதை சொல்லணும்னாக்க எனக்கு 2 மணி நேரம் வேணும். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து எத்தனை விதமான தோஷங்கள் இருக்குது, அதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.